நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இருக்கலாமா, இந்த இடத்த விட்டு போலாமா, இல்ல துபாய் பக்கம் போய் ஓரஞ்சாரமா அந்த வடிவேல் கேட்கிற மாதிரிலாம் நிறைய ஜோசியக்காரங்க கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க ஆட்கள் இது தெரிஞ்சு இப்போ கன்னிராசி. அடுத்தவர்கள் பேசக்கூடிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கன்னிராசிக்காரர்கள் ஆளாவார்கள். அதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. இல்ல சில சமயம் இந்த வார்த்தையில மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு இது வரைக்கும் வராத பிரிக்கல, பாக பிரிவினை பண்ணா சொத்து இந்த தடவை பாக பிரிவினை பிரிச்சு உங்க மூலமா உடல் நலம் மிகுந்த கவனம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் ஆரம்பிக்கும் போதே நியூ இயர் அப்ப சொன்னேன், ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த டாப்ல இருக்க போறது கடகத்துக்கு அப்புறம். சும்மா சொல்றதான் தவிர அமைதியா இருந்து அடுத்த ஜூன்ல அசால்ட்டா அப்படியே அரியணை ஏறக்கூடியது கன்னி தான். நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி மாற்றம் ஏற்றம்? இதில் சனியினுடைய பார்வை டைரக்டாக கன்னிராசியில் தான் விழுது. குருவினுடைய பார்வை ராகு கேது இப்படி எல்லா கிரக அமைப்புகளும் என்ன மாதிரி ஒரு யோகத்தை தரப்போகுது? கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஜூன் மாசம் வரைக்கும் கவனமா இருக்கணும். ஏன்னா 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படிலாம் தாண்டாலும் பதவியை பறிக்க மாட்டாரு. பட் இப்போ எல்கேஜிலே உட்காந்துருக்க முடியாதுல்ல, யூகேஜி போகணும்ல, மிஸ் பிடிச்சிருக்கனால அங்கேயே உட்காந்துருக்க முடியும். அதனால அதுலேருந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அப்போ நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இருக்கலாமா, இந்த இடத்த விட்டு போகலாமா, இல்லை துபாய் பக்கம் போய் ஓரஞ்சாரமா அந்த வடிவேல் கேட்குற மாதிரிலாம் நிறைய ஜோசியக்காரங்க கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க ஆட்கள் இது தெரிஞ்சு இப்போ கன்னிராசிக்காரங்க தான். நிறைய இடமாற்றம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு, கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. தொழிலில் ஒரு அபரிவிதமான வெற்றி அவர்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காண்டு உண்டு. எல்லாமே இருக்கும். சனி டைரக்டா உனதான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு கண்ணியை பார்க்கும்போது, இப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதை தானே பிரதிபலிக்க முடியும் உங்ககிட்ட. அப்போ சனியோட உணர்வுகள் தானே அந்த ரேஸ் வழியாக பிரதிபலிக்கும்ன்ற மாதிரி சனியுடைய தாக்கம் வந்து கண்ணிக்கு இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். இயல்பாகவே கன்னிராசிக்காரங்க எப்படின்னா உட்காந்த இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்க. உட்காந்த இடத்துலேருந்து 2040 நடக்கும் இப்போ உட்காந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தொலைநோக்கு பார்வையுடைய ராசி தான். இன்னும் அவங்கள அப்படியே உட்காருன்னு உட்கார வைக்கிற மாதிரி சில சினாரியோக்கள் உருவாக்கலாம் சனி வந்து கொஞ்ச நாள். திரும்ப எகைன் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கண்டகச்சனியா கிரியேட் ஆகுது. 7ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது கண்டகச்சனியும்பாங்க. உடனே அது கண்டம் வந்துடும், விபத்து வந்துடும். அப்படி இல்லை, கண்டகம்ன்ற இந்த இடம் வார்த்தையில மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த இடத்துல தான் உங்களுக்கான அமிர்தம் கிரியேட் ஆகுது. இதுதான் செரிக்க வைக்குது. நல்லதை உள்ள அனுப்பணுமா, அது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக போதா இல்லை வியாதியாக போதான்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபில்டர் தான் தீர்மானம் செய்யப்படுதுன்ற போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களை வார்த்தைகளால் அடுத்தவங்க உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை பிடிச்சிப்பாங்க எல்லாரும். அதுதான்ற மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனப்போராட்டம் நிறையா இருக்கும். சமாளிக்க வேண்டிய ஆற்றல் தேவைப்படக்கூடிய வருடமா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முழுமையுமே. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் பயிற்சி பலன்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்கல. புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது குரு இப்படி இருப்பார், சனி இப்படி இருப்பார், ராகு கேதுடைய அமைப்பு. ஏன்னா பண்ணில் இருக்கக்கூடிய கேது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு செப்டம்பருக்குள்ள 11க்கு போறாரு. 11ஆம் இடத்துல கேது இருத்தல் ரைட்டானா லாபம் வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் பண்ணுவார். அதே இடத்துல தான் குருவும், அந்த இடத்துல தான் குரு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா 11ல குரு இருக்காரு. இது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேபி உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் சூப்பரா இருக்குன்ற பட்சத்துல ராஜயோகம், விபரீத ராஜயோகம், கோடீஸ்வர யோகம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஜூனுக்கு மேல, அதாவது ஏப்ரல் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு மே மாசத்துக்கு மேல கன்னிராசிக்காரங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி. அது எதாக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இந்த தடவை வந்து ஒரு வளம் வருவாங்க உலகத்தை. அந்த அளவுக்கான ஆளுமை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு தொழில் இழப்பு வந்து திரும்ப புதிய தொழில் தொடங்கும். இவன் அவ்வளோதான் போயிடுவான்ற அளவுக்கு உங்களை பிரச்சனை தள்ளும். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே நிறைய உடல்நல பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய கணவருடைய உடலுக்கு பிரச்சனை, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அவர்கள் உடல் நலத்திலே கொஞ்சம் கேடு வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மறைய போதும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி கன்ஃபார்மாக இடமாற்றம் உண்டு. பிள்ளைகள் மூலமாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருவாங்க. கன்னிராசிக்காரங்க மிக முக்கியமாக பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் வருவாங்க. நிறையா பேருக்கு புது உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. ஏன்னா சனியினுடைய அந்த பார்வைங்கிறது வேலை, தொழில், அதே மாதிரி இடமாற்றம், வெளிநாடு போகக்கூடிய யோகம், அதே மாதிரி சொத்து வாங்கிறது, இப்படி ஒரு வெளிநாடு போகக்கூடிய யோகம். அந்த இடம் வந்து ஒன்றும் அவ்வளவா வலுக்கலை. அந்த இடத்துல உட்காந்து தான் சனி பார்க்குறாரு காலபுருஷனுக்கு. அப்படின்ற போது அந்த இடத்த ஹோல்ட் பண்ணுவார். வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தை கண்டிப்பாக தடுப்பார் சனி. போகணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போகல, நம்ம நேரம் ஃப்ளைட் டிக்கெட் ஏறி போகும் இந்த மாதிரி அமைப்பு. ஆனால் ஒன்று, சனியோட பார்வை இருக்கக்கூடிய அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எகெயின் அந்த தனுசு வீட்டை சனி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது அதே வீட்டை குரு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷனில் பிறக்கக்கூடிய ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு போது நிறைய பேருக்கு சொத்து கிடைக்கும். நிறைய பேருக்கு இது வரைக்கும் வராத பிரிக்கல, பாக பிரிவினை பண்ணா சொத்து இந்த தடவை பாக பிரிவினை பிரித்து உங்கள் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, சொத்து பிரிக்கலன்னா இந்த தடவை கன்னிராசிக்காரங்க பேர்லாம் சொத்து பிரிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கல. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு 4 இடத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க கூட்டா சேர்ந்து. உங்களுக்கு இதுதான் நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கான வருமானம் வராம இருக்கணும். இந்த தடவ உங்களுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் குடுத்து உங்கள பார்க்க வைப்பாங்க. இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கான யோகத்தை சனி வழங்குவார். ஒரு ப்ரமோஷன் மாதிரி. ப்ரமோஷன்றத தாண்டி ஆளுமை குடுப்பாரு. இத நீ தான் பார்த்துக்கணும். ஃபுல் ஆஃப் உன்னோட கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்ல நீ இத பண்ணணும். இது பண்ணா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சுபத்துவமாக சனி பார்க்க போறாரு அப்படின்றபோது வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க பெண்கள் வேலைக்கே போலன்னா இந்த தடவ வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு எஸ்பெஷலி இந்த ஹெச்ஆர் ஃபீல்டு, ஸ்கூல் ஃபீல்டு இதுலலாம் வேலைக்கு போவாங்க. அதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அபரிவிதமா இருக்கு. உடல் நலம் மிகுந்த கவனம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவ கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதம் எஸ்பெஷலி. இப்பயே நெறைய கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே பாத வலியில தான் இருப்பாங்க. அதே மாரி நீங்க கிச்சன்லயும் சரி, பாத்ரூம்லயும் சரி, கண்டிப்பா மேட் போட்டுட்டு நில்லுங்க. இது என்னுடைய பெரிய அட்வைஸ். ஏன்னா வழுக்கி விழுகுறதுக்கான டைம்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்ரூம்ல உண்டு. அதே மாரி கிச்சன்ல மைண்ட் எதையாவது யோசிச்சுட்டு நெறைய நீங்க ஒரு சின்ன சினாரியோ எடுத்து பாருங்களேன். நெறைய இந்த பால பொங்க விடுறது, டீய பொங்க விடுறது எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மாசமா கன்னிராசி தான். அவங்க எப்பயுமே இந்த வேலைய பண்ணுவாங்க. ஏன்னா சிந்தனை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அவர்களுக்கு. சனியுடைய ஆளுமைக்குள் வரும்போது இன்னுமே அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். சிந்தனைய மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் சிறகெடுத்து பறக்கக்கூடிய காலகட்டம் தான். இப்போ சனியினுடைய தாக்கத்த பத்தி பேசணும். அவங்களுக்கு சனியால கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னா என்ன? சனியால என்ன லாபம் கிடைக்கும் அப்டின்னா, சனியுடைய பார்வை ஃப்ரீஸ் பண்ணுன்றத தாண்டியும் சில இடத்துல சனி மறைமுகமா இவர்களை தூண்டி விடும். எனக்கு என்னன்னா ஆரம்பிக்கும்போது இது கொஞ்சம் வக்ர இதுல இருக்கிறனால நெறைய அலைச்சல்கள தான் இந்த தடவ சனி குடுக்க போறாரு. லாபம் இருக்கணும், அலைச்சல் மூலமாக லாபம் இருக்கும். இந்த தடவ கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். நெறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க சும்மா இருந்தீங்க, இல்ல ஃப்ரீயா இருந்தீங்க, சொஃபஸ்டிகேட்டடா ஜாலியா இருந்தீங்கன்னா, இனிமே பெண்டு நிமித்த போறாரு சனி உங்கள. அது மட்டும் வச்சு செய்ய போறாரு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஆனா, ரொம்ப பெரிய பிரச்சனையா, ஆரோக்கிய பிரச்சனையா வரக்கூடிய விஷயம் சனியால ஆயுள் சரியாய் ஆரோக்கியம் வந்து ப்ராப்ளத்திலிருந்து நிவர்த்தி ஆயிடும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். யோகம் சனியால அடிக்குமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கே தவிர, மத்தபடி குரு உங்களுக்கு யோகம் குடுப்பாரு. குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு குரு வரார் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இத்தன நாள் 10ஆம் இடத்துல இருந்தார் குரு. நெறைய தொழில்ல, வேலையில பிரச்சனையா இருந்தது. குழந்தைகள்னால மன உளைச்சல், சொத்து வாங்க முடியல, வீடு, வண்டி வாங்குன முடியல, ரெஜிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் இருந்து இப்படி நெறைய விஷயங்கள். இப்போ குருவினுடைய மாற்றத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்க குரு 11ஆம் இடத்துல வர்றது அப்படின்றது கெத்த காலர தூக்கி விட்டு நடக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எந்த கன்னி ராசி துரும்பா இருந்தா கூட, சின்ன குழந்தையா இருந்தா கூட கன்னி ராசிக்காரங்க அப்படி கெத்தா நடப்பாங்க. அப்ப கெத்தா இருக்கணும் எப்படி இருக்கும்? எல்லாமே கிடைச்சா தான் கெத்தா இருக்கும். அப்ப ஆமா. எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு பார்வை குடுத்துட்டு இருந்த குரு இப்ப 3ஆம் இடத்திற்கு குடுக்க ஆமா. போறார். அப்ப இந்த 3ஆம் இடம்ன்றது தைரிய ஸ்தானம். அது விருச்சக வீடு, செவ்வாயோட வீடு வேற. அப்ப சும்மாவா சொல்ல முடியும்? டக்கு டக்கு ஏன்னா கன்னினாலே ஸ்லோ அப்படின்ற ஒரு காரணி இருந்துகிட்டே இருக்கு. அது கலைகளின் அரசி. அது உட்கார்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வீடு. கொஞ்சம் ஸ்லோவா தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க கன்னி. ஆனா இந்த தடவ ரொம்ப ஸ்பீடா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பார்கள். ஆனா இந்த டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். லாபம் பன்மடங்கு வரப்போகுது. லாபம் பன்மடங்கு வரும்னா அதுக்கு உழைத்தால் தான் லாபம் வரும்ன்றப்ப அந்த உழைப்ப சனி குடுக்க போறார். ஸோ குரு சனி காம்பினேஷன் இந்த தடவ கன்னி ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மேன்மையை வந்து சொல்லிக் குடுக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமா அவர்களுக்கான வாய்ப்பை குடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் சுபத்துவமாக்கு சனிய மாற்றப் போறாரு. அங்க உட்கார்ந்திருக்கிற சனி அப்படின்றபோது, இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை சரியா போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பாங்க. 7 சனி பார்க்குறாரு பிரச்சனை ஆயிடும். பிரச்சனைலாம் ஆகாதுங்க. இதுவரைக்கும் பிரச்சனை ஆகுற மாரி இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியா போகும். உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அப்ப கன்னி ராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்பவுஸுக்கு நீங்க ஏதாவது பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றது, இல்ல அவரோட பிசினஸ் நீங்க அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பண்றது, அவருக்கு நீங்க உதவி பண்றது இதெல்லாம் நடக்கும். நீங்க பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்க ஸ்பவுஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். இந்த 10ல இருந்த குருனால கன்னிராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு வேலை போயிடுச்சு. நெறைய பேர் வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு வேலை போய் வந்துட்டாங்க. குழந்தைகள்னால மன உளைச்சல். நெறைய பேருக்கு குழந்தை இல்லங்கிற மன உளைச்சல். இது பத்தி. இல்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு பெருசா ஒண்ணும் பிரச்சனை இதுவரைக்கும் இல்ல. குழந்தைகளோட உடல்நிலையில தான் அவர் கை வச்சிருப்பார் தவிர வேலையில எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் பண்ணல. இனிமே பண்ணுவார்னா, இனிமேல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கன்னிய பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நான் ஆரம்பிக்கும்போதே நியூ இயர் அப்ப சொன்னேன். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த டாப்ல இருக்க போறது கடகத்துக்கு அப்புறம் கன்னி தான் அப்படின்னு. கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ எல்லாமே நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பார்க்கறது கொஞ்சம் டிலேவ, சோம்பேறித்தனத்த, அப்புறம் பார்த்துக்கலான்ற லேசினஸ, இல்ல அடுத்தவன்ட்ட நம்ம மீதான ஒரு பழிச்சொல்ல, ஒரு 4 பேர் நம்மள பத்தி பின்னாடி பேசினா என்ன அர்த்தம்? நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு அர்த்தம். இப்ப கன்னிராசிக்காரங்க பெரிய ஆள் ஆக போறீங்க. 4 பேர் உங்கள பத்தி பேச தான் செய்வாங்க. ஆனா என்னன்னா, குருவுடைய பொசிஷன் ஓகேவா தான் இருக்கு. 11ஆம் இடத்துல அது 3 பாக்குது, 7 பாக்குது. அந்த 7ஆம் இடத்துல சனியும் இருக்கார் என்கிறத பொறுத்து ஒரே ஒரு ஹிண்ட் குடுக்கணும்னா கன்னிராசிக்காரங்க வேலை செய்ற இடத்துல உங்களுடைய ரகசியத்த எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்ககிட்ட உங்க மச்சான், உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி போயிட்டு அவனுக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க.
வேலையில பயங்கரமான காம்படிஷன் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த தடவ. அதே மாரி முதலாளிகிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க வேணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் வந்து நம்ம பேப்பர் போடுவோம். அவங்க அனுப்ப மாட்டாங்க. நம்மளுக்கு ரோசம் வந்து, இது வந்து, அது வந்து நம்ம பேப்பர போட்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுரும். அதனால வேலை இடத்துல மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதும். வெளிநாடு போகும், வெளி இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்து கம்மியாக இருக்கிறது. மேபி உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்ல அதுக்கான இம்பாக்ட் நல்லா இருக்குன்ற பட்சத்தில கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7ஆம் இடம் அதே காலபுருஷனுடைய 12ஆம் இடம் ஆமா. அப்படின்றனால, ஷார்ட் டைம் சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு வேணா போயிட்டு வரலாமே தவிர, அங்க போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த 11ல வரக்கூடிய குருனால ஏதானும் யோகம், அதாவது லாட்டரி யோகம், நகை வாங்கக்கூடிய யோகம், திடீர்னு சொத்துக்கள், இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு ரூபத்துல பணவரவு, இந்த மாதிரி விஷயம். கண்டிப்பா உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவ 11ல வரக்கூடிய லாப குரு, குரு பேரே லாபம் தான். உட்கார்ந்த இடத்துல இருந்து லாபம் கிடைக்கும். நெறையா அதாவது யாருக்கு லாபம் கிடைக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு அதற்கான ஒரு ப்ரமோஷன், இன்கிரிமென்ட்ன்ற மாரி லாபம் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் பார்ட்னரே அமையாதவங்களுக்கு பார்ட்னர் அமைஞ்சு அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். என்னோட இடத்த வச்சுக்கிட்டே இருக்கேன், விக்கணும்னு நினைக்கிறேன், விக்காம கிடக்குன்னா அந்த இடம் வித்து அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். இந்த தடவ எதன் மூலமாக லாபம் கிடைக்கும்னா, இடம் வித்து வாங்குறது மூலமா லாபம் கிடைக்கும். யாருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு. நகை வாங்குவாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நகை வாங்குவாங்க. ஆனா வாங்கிட்டு வெளிலயே சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு மாரி எனக்கு தெரிஞ்சு வைரம்லாம் வாங்கியிருப்பாங்க. போன தடவையே ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடியே நகை வாங்கியிருப்பாங்க, வைரம் வாங்கியிருப்பாங்க, வெள்ளி இதெல்லாம் நடந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க இந்த தடவ சும்மா சொல்றதான்னு தவிர, அமைதியா இருந்து அடுத்த ஜூன்ல அசால்ட்டா அப்படியே அரியணை ஏறக்கூடியது கன்னி தான். நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. கவலையப்பட வேண்டாம். அருமை. ராகு கேதுவினுடைய இந்த நகர்வு வந்து எந்த மாதிரி ஆரோக்கியத்துல கை வைக்குமா? இல்லாட்டி அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? ராகு கேதுக்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மன உளைச்சல் அதிகமா கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். அதாவது நம்ம கிட்ட தகுதி இருக்குங்க. நம்ம அதனால தான் நெனச்சிருப்போம். உனக்கு சும்மா லக்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க. அடுத்தவர்கள் பேசக்கூடிய ஏச்சுக்கும், பேச்சுக்கும் கன்னிராசிக்காரர்கள் ஆளாவார்கள். அதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. இல்ல சில சமயம் இந்த ராகு கேதுக்கள்லாம் கொஞ்சம் தப்பான முடிவுகளை எடுக்க வைத்துரும். அதனால கொஞ்சம் அவசரப்படாம இருக்கிறது கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேல ஓகே. ஆஃப்டர் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கவனமா இருக்கணும். இந்த இடத்துல நான் திடீர்னு வேற ஊருக்கு போறேன், வேற இடத்துக்கு போறேன். எதா இருந்தாலும் 2027க்கு மேல கன்னிராசிக்காரர்கள் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அதுவரைக்கும் இருக்கிறத காப்பாத்திக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நிச்சயமாக. இந்த 1 வருட காலத்த இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள்னால அவங்க பாசிட்டிவா கடத்துறதுக்கு என்ன மாதிரி கோவில் வழிபாடு, என்ன மாதிரி வாழ்வியல் முறை, கலர்ஸ், அதே மாதிரி மேஜிக்கல் நம்பர்ஸ்னா என்ன பயன்படுத்தலாம்? கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ தலைநகர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு. நெறைய பேருக்கு திருப்பதியோட கனெக்ட் ஆகும் இந்த தடவ. திருப்பதி போயிட்டு வருவாங்க. இல்ல திருப்பதி ஃபோட்டோ வரும். அவங்க கையில கிடைக்கும். இல்ல அவங்களே திருப்பதி போறதுக்கான வாய்ப்பு. கன்னி ராசியில கன்னி லக்னமா இருந்தா கூட இந்த திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆவீங்க நீங்க. உங்களுக்கு அந்த மாரியான ஒரு எனர்ஜிய நீங்க அறியாம உங்களுக்கு அந்த ஒரு வருடத்திற்குள் ஒண்ணா நீங்க போவீங்கல்ல, உங்க கையில வந்து அவரே கொண்டு வந்து குடுப்பாரு. அந்த அளவுக்கு உங்களை வந்து அவர் காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு கன்னி ராசிக்காரர்களுக்கு. நெறைய நீங்க குருவா இருந்து ஒரு 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரம்லாம் இருக்கு. பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி கன்னி ராசிக்கார பெண்களுக்கு நல்லா இருக்குன்றபோது நெறையா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்றது, லட்சுமி நாராயணன் வழிபாடு பண்றது, தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறதெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். ஏன்னா 7ஆம் இடத்த சனி பார்த்துட்டு இருக்காருன்ற போது ஓரளவுக்கு இந்த வழிபாடு என்பது அவர்களுக்கான ஒரு இணக்க நிலையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போறது போல இந்த கான்ட்ரோவர்சிலாம் விட்டுருங்க. திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதே மாரி தலைநகர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், விண்ணவராயர் பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்கான்னு பாருங்க. கோமலவள்ளி தாயார் எங்க இருக்கான்னு போய் பாருங்க. கன்னிராசிக்காரங்க தேடுங்க. அந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, 11 நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. கோமலவள்ளி தாயார்ன்ற பேரோட தாயார் இருப்பார். இல்ல கனகவள்ளி தாயார். இந்த 2 தாயார். கனகம் என்பது நம்ம இவர குறிக்கக்கூடிய ஒரு குருவ குறிக்கக்கூடியது. அது ராகுவ குறிக்கக்கூடியது. அப்ப கோமலவள்ளி தாயார், இல்ல கனகவள்ளி தாயார் இந்த அமைப்போடு இருக்கக்கூடிய கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்துவிட்டு வர வர கன்னி ராசிக்காரர்கள் பெருமை உலகமெல்லாம் அறியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது. அதே மாரி எந்த கலர் பயன்படுத்தலாம்? நெறைய கிரீன் கலர் பயன்படுத்துங்க. இயல்பாவே உங்களுக்கு கிரீன் பிடிக்கும். கன்னிக்கே கிரீன் பிடிக்கும். அதே மாரி ஒரு சின்ன விஷயம் தான். அந்த எப்ப வெளில போனாலும் அந்த கண்ணாடிய பார்க்கறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இந்த தடவ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே அட்வைஸ் அது மட்டும் தான். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கண்ணாடிய பார்க்காட்டி இப்படி கை கால்லாம் உடைஞ்சு போயிடும். வெளில போகும்போது ஒரு தடவ பார்த்துட்டு போயிரணும். அந்த மாரி இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணாடியில பார்க்குற பிரதிபலிப்பு ஏன்னா சனி அப்படின்னாலே நம்மள பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம கொஞ்சம் ஆடம்பரமா இந்த தடவ மேக்ஸிமம் இது நீங்க எப்படி பரிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இருந்தாலும் ஒரு ஒரு தோழியா நான் சொல்லணும்னா, நெறைய பழைய சாதம் சாப்பிடுங்க. பழைய சாதம் சாப்பிடுறது, இல்ல கொஞ்சம் ஆடைகள்ல கொஞ்சம் பழைய ஆடைகளை உடுத்துறது, இல்ல நிஜமாவே உங்களுடைய கிழியாத நல்ல ஆடை ஆர்ஃபனேஜுக்கு தானம் குடுக்கறதெல்லாம் மிகச்சரியான பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம்.
இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிற அப்புறம் நிறைய கண்ணாடி உடையும் தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்களுடைய திஷ்டி கழியுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காக பயந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கண்ணாடியை பயன்படுத்துறதுல கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் எந்த நம்பரை கிரியேட் பண்ணால் உங்களுக்கான மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த தடவை சூப்பரான ஒரு ஒரு நம்பர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சூப்பராக ராஜயோகம் முடியும். 77712 7771 ஏன்னா லாபத்தை தரக்கூடிய இடத்துல குரு இருக்கார், சனியோட பார்வை இருக்கக்கூடிய அப்போ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு லாபமா மாறணும்னா, இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தும்போது, உங்களுக்கான ராஜயோகம் கதவை திறந்து கொண்டு கொட்டும். அதனால நீங்க அத எப்படி பயன்படுத்துறீங்கன்றது இருக்கு. மேக்ஸிமம் இந்த வருடம் முழுமையும் பயன்படுத்துங்க. இல்ல எனக்கு எப்போ முக்கியமான காரியத்துக்கு போகணும்னா, முதல் நாள் நைட் இந்த நம்பர ஒரு 51 தடவை இல்ல 55 தடவை நீங்க எழுதிட்டு, அதற்கு மேல நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு நீங்க போய் தூங்கிட்டு அடுத்த நாளுக்கு போனீங்கன்னா, அந்த இடத்துல ஜெயிச்சுடுவீங்க. அதனால இந்த 77712 அப்படின்ற நம்பர் கன்னிராசிக்காரங்கள் இந்த வருடம் முழுதும் பயன்படுத்த எப்பேற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனையில இருந்தாலும் சரி, இது ராகு, கேது, குரு, சனி எல்லாருக்கும் சேர்த்து குடுக்கப்பட்ட ஒரு எண். இத பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான விஸ்வரூப வெற்றி காத்திருக்கு. அருமை. சுய ஜாதகத்தை தாண்டி பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது 50% நிச்சயமாக அவங்களுக்கு அடுத்த 1 வருட காலம் பாசிட்டிவா கொண்டு போலான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.